இப்போ ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நம்ம முன்னோர்கள்லாம் வந்து என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்கு டைமில் வலி இருக்குது என்றால் பத்திரிக்கை கூட போட மாட்டாங்க. அப்படி வாழ்ந்த சமுதாயம் நம்ம சமுதாயம். புரியுதுங்களா? அப்போ முதல் வந்து என்னன்னா, பொண்ணு பார்க்க போம்போதே, பார்த்துட்டு எல்லாம் செட் ஆனதும், அ மாதவிலக்கு கேட்பாங்க. வலி இருக்கா? வலி இருக்குன்னா பத்திரிக்கை எழுத மாட்டார்கள். அற்புத ரகசியம் யாரும் உலகத்துல இதெல்லாம் சொல்லாது. தெரிஞ்சுக்கங்க. அப்ப என்னன்னா, அந்த மாதவிலக்கு சரியான பிறகு பத்திரிக்கை எழுதுவாங்க. அப்ப என்ன ஆகுது? திருமணமானதும் கரு நிக்கும். அதுக்காக அந்த மாதவிலக்கை சரி பண்ணிவிட்டு, திருமணம் செய்த இனங்க நம்ப முன்னோர்கள். எப்படி வாழ்ந்துக்கிறாங்க பார்த்தீங்களா? அதனால இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோ. ஆண் குழந்தை இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் தெரியும். திருமணம் ஆவதற்கு முன்பே, ஆணுனுடைய உயிராற்றல் பவரா இருக்கிற மாரி வாழ்வியல் முறையும், உணவு முறையும் பெண்ணும் வந்து திருமணம் திருமணம் ஆவதற்கு முன்னாடி அந்த மாதவிலக்கு டைமில் உடலில் சுத்தமாக வலி இருக்கக்கூடாது. 28 நாளைக்கு ஒரு முறை மாதவிலக்கு நடக்க வேண்டும். அது மாரி நீங்க வந்து அமைச்சுக்கணும். அப்படி இல்லனாலும் ஒரு 2 மாசம், 3 மாசம் கூட தள்ளி போட்டு அத சரி பண்ணிட்டு, ஒரு ஒரு குழந்தையை பெற்றெடுங்கள். அந்த குழந்தை ஆரோக்கிய குழந்தையாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அது மாரி உங்களுடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தப்பட்டது நிறைய வரும். நீங்க கன்டினியூவா இந்த சேனல பார்த்துன்னு வாங்க. உங்களுக்கு அந்த குழந்தை பிறப்பு ஆரோக்கியமா வாழ்வதற்கு மரபு விவசாயங்கள் சம்மந்தப்பட்டு எல்லாமே டாப் டூ பாட்டம் கம்பல்சரி இந்த சேனல் வந்து கண்டிப்பா குடுக்கும். இத பார்த்துன்னு வாங்க. படிப்படியாக விளக்கும். நன்றி, மகிழ்ச்சி.